மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறீங்களா? மெடிக்கல் ஃபீல்டுலயே வந்து அந்த 2ஆம் நிலை மருத்துவர் அந்த மாதிரி எதுவும் இருக்கிறீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்க சார். கரெக்டா சொல்லிட்டீங்க. மாணவர்களுக்கு ஒரு சவால். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியம் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை நான் மனசார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு மருத்துவருடைய ஜாதகம் தான். ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அவருடைய ப்ரொஃபஷனலாம் அவர் சொல்லலை. ஜாதகத்தை பார்த்த உடனே 2ஆம் நிலை மருத்துவராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாங்க, நான் வந்து இதோட பெரிய ஜோதிடர்கள்ட்டெல்லாம் பார்த்துருக்கேன், யாரும் இதை வந்து சொல்லலை, நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. கிட்டத்தட்ட பௌர்ணமியை அன்னைக்கு பிறந்திருக்காரு, வைகாசி விசாகம் அன்னைக்கு பிறந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிக சுபத்துவம். குரு 1/2 டிகிரி, செவ்வாய் 1/2 டிகிரி, இந்த மாதிரி ஒரு அதிக சுபத்துவமான அமைப்பில் வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் சித்த மருத்துவர் மட்டும்தான் இவர் ஆவார். தப்பு இல்லை. சித்த மருத்துவருங்கிறது அந்த சனி செவ்வாயுடைய மிஸ்ஸிங்லாம் வந்து நான் சொன்னேன். 2ஆம் நிலை மருத்துவராக இருக்கிறீங்களா, பொது மருத்துவர் இல்லாமல், அப்படிங்கிறத என்னுடைய கெஸ்ஸிங்கு. ஆனால் அதுதான் ஆவார். இல்லை, தப்பு, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா புதன் சுபத்துவமாக இருக்குது, சனி சுபத்துவமாக இருக்குது, செவ்வாய் சுபத்துவமாக இருக்குது. இந்த மாதிரி இந்த 3 கிரகம் சுபத்துவமாக இருந்தால் அவங்க என்ன தொழிலில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் கேள்வி, போன வாரம் கேள்வியில் கூட அது வந்திருக்கும். அந்த கேள்வி பதிலில் இல்லை, ஜாதக சவாலில் அது வந்திருக்கும். புதன், சனி, செவ்வாய் 3 பேரும் இணைந்திருந்தால் 2 முக்கியமான ஃபீல்டு இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டிலேயே சனி புதன் அந்த தோல் மருத்துவர் சொல்லக்கூடிய அமைப்புகள் வரலாம். இன்னும் நெருக்கமாக பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, பயோடெக், அதாவது கிருமிகள் மூலியமாக மருந்து கண்டுபிடிக்கிற துறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இந்த 3 காம்பினேஷனும் வரும். அப்படியே கம்ப்யூட்டர் துறைகளில் போனீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் சர்வீஸ், செவ்வாய். அவங்க யூனிஃபார்ம் போட்டு குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு செவ்வாய், இணைய வழி குற்றங்களை தடுக்கிறதுக்கு புதன், செவ்வாய், சனி. இந்த காம்பினேஷனில் சைபர் செக்யூரிட்டியும் வரும், பயோடெக்கும் வரும். இதுதான் வந்து நீங்கள் அந்த மாணவர்கள் அந்த வீடியோவில் சொன்னல, அதுதான் அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான். அப்போ அதில் ஏன் இவர் வர முடியாதுன்னு சொன்னால் அது உங்களை ஏமாத்துறதா அர்த்தம். அதுலேயும் வாய்ப்பு இருக்குது, படிக்கிற வயதை பொறுத்து. ஆனால் என்னுடைய அனுபவத்தின் பேரில், என்னுடைய கெஸ்ஸிங்கில் பேரில் இவர் இது இருப்பார் அப்படின்னு கேட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதோடைய ஆடியோ கூட வந்து நான் உங்களுக்கு நான் போட சொல்கிறேன். சரிங்களா? இந்த சுபத்துவ பாபத்துவம் எந்த அளவுக்கு நுட்பமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அப்படிங்கிறதுனால அந்த ஆடியோ கூட நான் இதில் இணைக்க சொல்கிறேன். இப்போ அந்த நபருடைய ஜாதகத்தில் நான் இன்னும் மைனூட்டான நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லக்னம் 29 டிகிரி மேஷ லக்னத்தில் அவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் அவர் பிறந்த ஊரில் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் அப்படியே ரிஷப லக்னம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களை ஏமாத்துறது. இந்த 8-12ஆம் இடம் சுபத்துவம் நான் சில இடங்களில் எடுக்கிறது உண்டு. ஆனால் அதுதான் முதன்மையான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் லக்னத்தை திருத்துறதுக்கு எடுக்க மாட்டேன். அதுவும் ஒரு பாயிண்டாக எடுத்துக்குவேன். அப்போ இவர் கொடுக்கும் பொழுதே எனக்கு சில கெஸ்ஸிங் இருக்குதுல்ல, இவருடைய வளர்ச்சி, இந்த புதன் திசை என்ன செய்யும், இந்த மாதிரி மேஷ லக்னத்துடைய பயத்தில் அவர் எனக்கு அடிச்சிருக்காரு, புதன் திசை நம்மளை கெடுத்துருமோன்னு சொல்லிட்டு. ஆனால் கெடுக்காது. மேஷ லக்னமாக இருந்தாலும் கெடுக்காது. அது 2வது. மேஷ லக்னமாக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் புதன் பெருசாக கெடுதல் செய்ய மாட்டார். ஆனாலும் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். ஏன்னா ஒரு ரிஷப லக்னம். அதுக்கு சில விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் எனக்கும் ஜோதிடம் நல்லா வரும். ஏன்னா புதன் சுபத்துவம். புதன் சுக்கிரனுடைய வீட்டில் பரிவர்த்தனை அமைப்பில் அவர் நேரடியாக செவ்வாய், சந்திர அதியோகத்தில், பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் உட்காந்துருக்காரு. பங்கமே இல்லை. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு ஜோதிடம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன வீட்லேயும் சுக்கிரன் அமர்ந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜோதிடம் நல்லா வரும். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் மேஷ லக்னமாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் குருஜி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிவாத குணம் இருக்கும். லக்னத்தோட சனி தொடர்பில் இருக்குது. நான் கொஞ்சம் கோவக்காரரு. அது மேஷ லக்ன குணம், மறுபடியும் செவ்வாய் தொடர்பில் இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ரிஷப லக்னப்படியும் செவ்வாய் பார்க்க தான் செய்வார் லக்னத்தை. ஆனால் நீங்கள் பெரிய கோவக்காரர் கிடையாது. ஆமாம், நான் பெரிய கோவக்காரர் கிடையாது, ஓரளவு கோபம் தான், கட்டுக்கு உட்பட்ட கோபம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லக்னாதிபதியான சுக்கிரனை சனி தொடர்பு கொள்வார். லக்னத்தில் சனி இருக்கிற மாதிரி லக்னாதிபதியை சனி தொடர்பு கொண்டாலும் அந்த பிடிவாத குணம் இருக்க தான் செய்யும். அந்த விதத்துலேயும் அவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்குது. அப்போ ஒரு விதத்தை வச்சு நான் யோசிக்க மாட்டேன். இன்னொன்று சொல்லட்டுமா, 4 வயசு வரைக்கும், 5 வயசு, 4, 5 ஆமாம் 4 வயசாக இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன்ல, அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. 4 இல்லை 5 வருஷமோ வரைக்கும் அந்த பிறந்ததுல இருந்து குரு நடந்துட்டு இருந்தார்.
குரு திசையில் எப்படிங்க இருந்தது? நீங்கள் நல்லா இருந்திருக்க மாட்டீங்க. ரிஷப லக்னமாக இருந்தால், மேஷ லக்னமாக இருந்தால் பெரிய பாதிப்பு இல்லை. இதை சொல்லுங்க அப்படின்னோடனே, இல்லை 5 வயசு வரைக்கும் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, இந்த செத்து பிள்ளைக்கு ஏதோ ஒரு நோய் சொன்னார், அது எனக்கு தெரியல, அது உயிர் கொல்லி நோய் தான், அதில் நான் வந்து தப்பிச்சு வந்தேன், உயிர் பிழைச்சி வந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது அப்படின்னாரு. இதுதாங்க இந்த குரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல ராகு அமர்வு மேஷ லக்னமாக இருந்தால், அப்படியே வந்து ரிஷப லக்னமாக இருந்தால் 4ஆம் இடத்த குரு பார்ப்பார். இந்த மாதிரி குடும்ப உறவுகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஷப லக்னம் தான். விடிய காலம் 4:55 AM நீங்கள் பிறக்கலை, 5:55 AM இந்த மாதிரி நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஏன்னா பிறந்ததுலேருந்து 6 வயசுலேருந்து நான் பிறந்த ஊர்லேயே இல்லை, தூரமாக தள்ளி இருக்கிறேன், இப்பவும் நான் வெளி மாநிலத்தில் இருக்கிறேங்க. ஆனால் அது ஒரு பாயிண்ட் தான். உங்களுடைய குணபாவகம் 2 லக்னப்படியும் என்னால் நிரூபிக்க முடியும். உங்களுடைய தாயார் சார்ந்த விஷயங்கள், இளம் வயசில் நடந்த அந்த குரு திசை கொடுத்த கொடுமை இதெல்லாம் வந்து சொல்லிட்டு, அடுத்து இன்னொன்று சொன்னேன், எனக்கு புதன் திசை, புதன் புத்தி, சுக்கிர அந்தாரம் நினைக்கிறேன், அதில் வந்து எனக்கு கொஞ்சம் நான் ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து சந்தித்தேன் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னா, உங்கள் கூட நான் என்ன சொன்னேன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது ஜென்மசனி அஷ்டமசனி அந்த நேரம் நடந்துட்டு இருந்ததா, இல்லை அவங்களுக்கு குழந்தைய பாதிக்கக்கூடிய தசாபுத்திகள் எதுவும் 5ஆம் நடந்துட்டு இருந்ததான்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பின்னாடி உட்காந்து வந்தார்ல அவருக்கு அஷ்டமசனின்னாரு. அவ்வளோந்தாங்க அப்படின்னா, இந்த அடியால் நீங்கள் பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்ல. இன்னொன்று சொல்லட்டுமா, நீங்கள் இறக்க குணம் உள்ளவர்கள் தான், ஆனாலும் ஏமாளி கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஏமாளி கிடையாது. அந்த பதட்டமான சூழ்நிலையிலையும் நீங்கள் நிதானமாக வந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கக்கூடிய ஆள் அப்படின்னா, ஆமான்ட்டே இருந்தார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கலாமோன்னு ஒரு டவுட்டு தான். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்களா? மெடிக்கல் ஃபீல்டுலேயே வந்து அந்த 2ஆம் நிலை மருத்துவர் அந்த மாதிரி எதுவும் இருக்கிறீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்க சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்படிங்களா? எது சித்தா மருத்துவராக இருக்கிறீங்களா? ஏன் நேரடியான மருத்துவம்லாம் கிடைக்கலைங்களா உங்களுக்கு? சரி, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்டே சித்தா தான், அதுதான் ஆச்சரியமே எனக்கு. சரி சரி. இப்போ நேரடியான விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறதா கூட கிடைக்கக்கூடிய ஜாதகம் தான் அதில் வந்து. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை, எனக்கு சித்தா தான் விருப்பம். பொது மருத்துவர் ஆகக்கூடிய ஜாதகம். ஆனால் நீங்கள் இருக்கிறது சித்தா ஃபீல்டு. இந்த மாதிரி எல்லாரும் வந்து இருக்க மாட்டாங்கங்க. நம்ம தொழில் சொன்னாதான் வந்து அவர் நல்ல ஜோதிடர் அப்படிலாம் கிடையாது. இதே தொழில்ல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் சரியில்லாத நேரம், தசாபுத்தி சரியில்லாத நேரம், சரியில்லாத ஒரு தொழில நிக்கிறவங்க ஏகப்பட்ட ஜாதகத்தை நாங்க ப்ரொபோஷனலா நான் பார்த்திருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி ஜாதகங்களை கூட பொது வெளியில தைரியமா போடுவேன். எங்களுடைய விதிக்கு எதிராக இருக்குதே நான் வந்து பண்ண மாட்டேன், தைரியமா போடுவேன். இந்த நாள் இந்த விதி வந்து இந்த இடத்துல உடையுதுன்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். அதாவது இப்ப 2004ன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் எதுவும் ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கீங்களா? 5 வயசு எனக்கு குரு தசை நடந்திருக்குது. 5 வயசுல வந்துட்டு என்னன்னா, இது கொஞ்சம் செத்து பொழைச்சு வந்த ஒரு இதுல ஒரு நோயில, அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா உங்க லக்னம் வந்து எனக்கு வந்து அந்த அனுபவத்தின் ரீதியா வந்து நான் ஓரளவு நான் கெஸ் பண்ணிடுவேன். எனக்கு நீங்க ரிஷப லக்னத்துல பிறந்திருப்பீங்கிற ஒரு டவுட். 5 வயசு நான் 6th இருந்தே வந்துட்டு வெளில தான் இருக்கேன், எங்க அப்பா அம்மா கூட இல்ல. நான் இல்ல அதான் நீங்க ரிஷப லக்னம் ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட்டுக்கோங்க, 5 AM அந்த மாதிரி போட்டுக்கோங்க. புதன் தசை, புதன் புக்தி, சுக்கர அந்தரத்துல நான் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனேன். சரிங்க. வீட்டுல வேற யாருக்காவது ஜென்மாசனி அஷ்டமசனி அந்த டைம் எது நடந்ததாங்கிறத மேட்ச் பண்ணுங்க. புதன் தசை புதன் புத்தியா? புதன் தசை புதன் புக்தி சுக்கர அந்தரத்துல. ஆனா வந்து நான் வண்டி ஓட்டிட்டு போனேன், என் பின்னாடி உட்காந்துருந்தவருக்கு அஷ்டமசனி. சரிங்க. அது புதன் லக்னத்தோட தொடர்பு இருந்தாலே நகைச்சுவை உணர்வு, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, சமயோஜித புத்தி. அந்த இடத்துல உளுந்த உடனே நீங்க பதறி இருக்கலாம் மாட்டீங்க, அடுத்து என்ன பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம இது பண்ணலாம் சொல்லி. அப்படிதான் நான் வந்துட்டு பதற மாட்டேன். நான் வந்துட்டு அடுத்து எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் டக்குன்னு சரி அடுத்து என்ன வேலை, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிதான் யோசிப்பேன் நான். சரி. அது அந்த மாதிரிதான் வந்து நீங்க பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி வந்து சென்டிமெண்டலா பேசி உங்களை ஏமாத்திரலாம் முடியாது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சரிங்க. நீங்க தான் எடுத்தோடனே சொல்லிட்டீங்க 2ஆம் நிலை மருத்துவரான்ட்டு. கரெக்டா கேட்டீங்க. கணித அடிப்படையில் ஜோதிடத்தை எளிமையாக கற்றுக்கொள்ள திரையில் தெரிகின்ற ஜாயின் பட்டனை கிளிக் செய்து இன்றைய மெம்பர்ஷிப்பில் இணையுங்கள். மாணவர்களுக்கு ஒரு சவால், சரிங்களா? இது வந்து நான் ஒரு வாரம் கழிச்சு நான் ரிவீல் பண்ற சவால் கிடையாது. ஜஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்களே மொபைலை வந்து பாஸ் பண்ணிட்டு சுக்கிர தசையும் கேது தசையும் இவருக்கு கெடுக்காதுன்னு நான் ஏன் சொன்னேங்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து நீங்கள் இந்த பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு பாருங்கள், நான் பதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பாஸ் மார்க் போட்டுக்கோங்க, இல்லை கமெண்டில் மற்றவங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் யார் வந்து எந்த அளவுக்கு கிரேடில் இருக்கிறீங்கிறது. ஒரு கிளாஸ் டெஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன், சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் வந்து சுக்கிர தசையும் கேது தசையும் சனி பார்த்ததுனால் கெட்ட மாட்டாரா எப்படி வந்து நான் கால்குலேட் பண்ணுவேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 29 டிகிரியில் சந்திரன் இருந்தால் மேச வீட்டில் 29 டிகிரியில் வந்து அவர் பார்ப்பார். அப்போ அந்த சைடு ஒரு 15 டிகிரி,
ஒரு 14 டிகிரியில் சனி 14 டிகிரிக்கு மேலே இருக்கிறார் பார்த்தீங்களா. அந்த 14 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால இங்கே சனிக்கு நேரடி பார்வை இருக்குது. கட்டங்கள் ரீதியாக சொல்லலை, டிகிரி அடிப்படையில் சொல்கிறேன். இதே சனி 4 டிகிரியில் உட்காந்துருக்காரு. கட்டங்கள் அடிப்படையில் மேஷமும் துலாமும் எதிரெதிர் கட்டங்கள் தான். ஆனால் கூட அந்த இடத்துல நேரடி பார்வை இல்லை, அது பாவ அதியோகம், அதுக்கு பெரிய நன்மை இல்லை. இது நேரடி பார்வையில் அங்கே சனி இருக்கிறாரு. சுபத்துப சனி லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி, மேஷ லக்னத்துக்கு சனி பார்வை கெடுக்கிற அளவுக்கு ரிஷப லக்னத்துக்கு ஆதிபத்திய சுவருடைய பார்வை கெடுக்காது. இந்த ஆதிபத்திய சுவருடைய பார்வை கெடுக்காதுன்னு நீங்கள் யாரெல்லாம் போட்டிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு அப்ளாஸ். சரிங்களா? நீங்கள் வந்து கரெக்டான இதில் போய்கிட்டு இருக்கீங்க. சனி பார்வை சர்வநாசம் இல்லை, ஆதிபத்திய சுவர் கட்டுக்கு உட்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து தான் பலனில் எடுக்க முடியும். கணித அடிப்படையில் ஜோதிடத்தை எளிமையாக கற்றுக்கொள்ள திரையில் தெரிகின்ற ஜாயின் பட்டனை கிளிக் செய்து இன்றைய மெம்பர்ஷிப்பில் இணையுங்கள். இந்த ஜாதகம் இன்னைக்கு நம்ம மெயினாக போட்டதுக்கான ரீசன் என்னன்னா, ஒருத்தர் என்ன தொழிலில் இருக்கலாம், அந்த தொழிலில் எப்படி இருக்கணுங்கிறத தசாபுத்தி எப்படி நம்மளுக்கு மேட்ச் பண்ணுது, லக்ன சந்தியில் இருந்தால் கூட எப்படி கூலாக டென்ஷனே ஆகாமல் லக்னத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோ போடுறதுனால வந்து நான் எதனால போடுறேன்னா, ஒரு நம்பிக்கை, என் மேலே நம்பிக்கை. நான் ஒன்றும் கடவுளோ ஜீசஸோ கிடையாது. என் தொழில் இம்ப்ரூவ் ஆகும், எனக்கு வருமானம் வரும், அதோடு சேர்த்து சுபத்துப பாவத்துவ விதியுடைய அந்த ப்ளஸ் எல்லாத்துக்கும் தெரியும். வேற மெத்தடில் போயோ பரிகாரம் இந்த மாதிரி பணம் பறிக்கிற விஷயத்திலேயோ போய் மாட்டிடாமல் உங்களை தற்காத்து கொள்றதுக்கு உதவும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் போடுறேன். அந்த நபரும் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் கீழே வந்து நீங்கள் உங்களுடைய சஜெக்ஷன் என்னன்னாலும் நீங்கள் வந்து போடலாம். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது, இது எப்படி ஓகே தானா, நான் வந்து உங்கள்கிட்ட பேசினது, இந்த மாதிரி ஏதாவது அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வந்து இதில் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிடலாம். இதே மாதிரி உண்மை ஜாதகத்தை போட்டு என்னுடைய நேரடி மாணவர்கள் இதே யூடியூப்பில் ப்ரீமியம் வீடியோவில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நேரடியாக நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரைஸ் வந்து மந்த்லி 299. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணி இதே மாதிரி நுட்பமாக நுணுக்கமாக எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறத உண்மை ஜாதக அடிப்படையில் விளக்குவேன். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.